Hi friends, last class la வந்து நம்ம PHP functions ல return type ல with argument எப்படி யூஸ் பண்றது அப்படினு சொல்லிட்டு பார்த்திருந்தோம். இன்னைக்கு வந்து நம்ம return type ல without argument எப்படி யூஸ் பண்றது அப்படினு சொல்லிட்டு பார்க்கலாம். சோ நம்ம முதல்ல நம்ம ஃபைலை நம்ம சேவ் பண்ணிக்கலாம். ஒரு return ல நம்ம பார்க்க போறது என்னன்னு பாத்தீங்கன்னா without ஓகேங்களா .php. சோ நம்ம முதல்ல வந்து நம்மளோட PHP tag நம்ம ஓபன் பண்ணிக்கலாம். என்னோட PHP tag நான் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா நம்ம வந்து ஃபங்க்ஷன்ஸ் யூஸ் பண்ணி இன்னைக்கு ரெண்டு வேல்யூஸ் ஆட் பண்ண போறோம். சோ முதல்ல நான் ஃபங்க்ஷன் அப்படிங்கற கீவேர்டை நான் யூஸ் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து நம்மளோட ஃபங்க்ஷனுக்கு ஒரு நேம் கொடுக்கணும் இல்லைங்களா? நான் ஆட் பண்ண போறதுனால ஆட்னு சொல்லிட்டு நான் கொடுத்திருக்கேன். நம்ம இன்னைக்கு யூஸ் பண்ண போறது என்னன்னு பாத்தீங்கன்னா without argument யூஸ் பண்ண போறோம். சோ அதனால நான் எந்த வேல்யூமே வந்து எந்த ஆர்குமெண்ட்டையுமே வந்து நான் என்ன பண்ண போறது இல்ல ரிசீவ் பண்ண போறது இல்ல. சோ நம்ம என்ன பண்ணலாம்னு பாத்தீங்கன்னா நம்மளோட ஃபங்க்ஷனை டிஃபைன் பண்ணிரலாம். ஓகேங்களா? சோ முதல்ல வந்து நான் $a அப்படிங்கற வேரியபிள்குள்ள ஒரு வேல்யூ ஸ்டோர் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி $b ல இன்னொரு வேல்யூவை நான் ஸ்டோர் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? சோ இது ரெண்டையும் ஆட் பண்ண வேல்யூவை நான் $c குள்ள ஸ்டோர் பண்ணிக்கிறேன். சோ $a plus $b. நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கிறது வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா ரிட்டர்ன் டைப் யூஸ் பண்ண போறோம். அதனால ரிட்டர்ன்ற கீவேர்ட்ல நான் எனக்கு கிடைச்ச வேல்யூவை ஃபங்க்ஷன் எந்த இடத்துக்கு கால் பண்றோமோ அந்த இடத்துக்கு நான் ரிட்டர்ன் பண்ண போறேன். சோ $c. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து நம்ம ஃபங்க்ஷனை கால் பண்ணிரலாம். என்னோட ஃபங்க்ஷன் நேம் பாத்தீங்கன்னா add. இது without argumentங்கிறதுனால நான் எந்த வேல்யூவும் கொடுக்கல. எனக்கு ரிட்டர்ன் ஆகுற வேல்யூவை நான் எதுல ஸ்டோர் பண்ண போறேன்னு பாத்தீங்கன்னா $d அப்படிங்கற ஒரு வேரியபிள்குள்ள நான் ஸ்டோர் பண்ணிக்கிறேன். சோ இப்போ நம்ம வந்து பிரிண்ட் பண்ணிரலாம். printf ல நம்ம வந்து என்ன கொடுத்துக்கலாம்னு பாத்தீங்கன்னா டோட்டல்னு சொல்லிட்டு நான் கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா? சோ கன்காடினேஷனுக்காக நான் என்ன பண்ண போறேன்னு பாத்தீங்கன்னா டாட் சிம்பல் யூஸ் பண்ணிக்கிறேன். டாட் குள்ள $d ய பிரிண்ட் பண்றேன். ஓகேங்களா? சோ நம்ம சேவ் பண்ணிக்கலாம். நம்ம பிரவுசர்ல ரன் பண்ணி பார்த்திரலாம். without argument. சோ நம்ம வந்து ரெண்டு வேல்யூ 60 and 10 ன்னு சொல்லிட்டு ரெண்டு வேல்யூ கொடுத்திருந்தோம். அதனால நமக்கு 17 சொல்லிட்டு ஆன்சர் வந்திருக்கு. ஓகே फ्रेंड्स, இதே மாதிரி PHP யோட ரிலேட்டட் வீடியோஸ் உங்களுக்கு வேணும் அப்படினா www.tutorjobs.com விசிட் பண்ணி பாருங்க. and எங்க YouTube சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. Thank you friends.